வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண இருப்பது திருப்பாச்சூரில் அமைந்துள்ள வாச்சீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாச்சூர் என்னும் சிற்றூரில் அமைந்திருக்கிறது. திருவள்ளூரிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும். இங்குள்ள இறைவன் தீண்டாத திருமேனியாய் காட்சியளிக்கிறான். அதாவது இங்குள்ள இறைவனை அர்ச்சகர் கூட தன் கைகளால் தொட்டு அர்ச்சிப்பதோ அபிஷேகம் செய்வதோ கிடையாது. இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த கோயிலுக்கு தல விருட்சம் மூங்கில் மரம். முன்பொரு காலத்தில் பால் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பால்காரன் மூங்கில் புதர்கள் நிறைந்த காடுகள் வழியே பாலை எடுத்து செல்லும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுகிறான். அங்கிருந்து கடப்பாறையை எடுத்து என்னவென்று பார்க்கும் பொழுது அங்கே இறைவன் காட்சியளிக்கிறார். இந்த செய்தியை அந்த பால்காரன் அரசனிடம் போய் கூற இந்த திருத்தலமானது இங்கே உருவாகி இருக்கிறது. இன்றளவும் இங்குள்ள இறைவனின் திருமேனியில் அந்த காயப்பட்ட வடு அனைவராலும் காணப்படுகிறது. இந்த கோயிலின் இன்னொரு வரலாறானது, ஒரு குறுநில மன்னனிடம் அந்த நாட்டு அரசன் கப்பம் கட்டச் சொல்கிறான். அந்த குறுநில மன்னன் கப்பம் தர மறுத்து அந்த அரசனிடம் போர் புரிய காளியிடம் வேண்டுகிறான். அந்த அரசனோ தீவிர சிவன் பக்தன் என்பதால் அரசனும் இறைவனிடம் வேண்டுகிறான். இறைவன் என்ன செய்கிறார் என்றால் நந்தி தேவரை அனுப்பி காளியின் கோபத்தை தணிக்கிறார். ஆகையால் இந்த திருத்தலத்தில் காளிக்கும் தனி சன்னதி அமைய பெற்றிருக்கிறது. விநாயகர் சபை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே 11 விநாயகர் சிலைகள் இருக்கிறது. அந்த விநாயகர் சபையின் முன் நாம் என்ன வேண்டினாலும் அந்த வேண்டுதல் பலிக்கிறது என்று இங்கே ஒரு நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த விநாயகர் சபையின் முன் வேண்டினால் 3 மாதத்தில் தீர்ந்து விடுகிறது என்பதும் இன்னொரு நம்பிக்கை. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் விமானம். இந்த கோவிலில் மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் நிறைய இருப்பதை காண முடிகிறது. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் அந்த காளியின் தனிச்சன்னதி. ஒரு மிகவும் பெரிய மற்றும் பழமையான சிவஸ்தலம். அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற காணொளிகளுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.